இங்க சர்ப்பம் சொல்லுகிறது, அந்த பழத்தை நீ சாப்பிட்டா சாக மாட்ட, அந்த பழத்தை சாப்பிட்றதுனால உன்னுடைய கண்கள் திறக்கப்படும், நீ தேவனைப் போல ஆவா என்று சொல்லி சாத்தான் சொல்லுச்சு. இங்க சாத்தான் உண்மையை சொன்னானா பொய் சொன்னானா? சொல்லுங்க, உண்மையை சொன்னானா பொய் சொன்னானா? ஆனால் நீங்க என்னமோ சொன்னீங்களே, சாத்தான் உண்மையை சொன்னானா பொய் சொன்னானா? பொய் சொன்னான். ஓகே, வேற யார்? லதா மட்டும் கேட்போம். பொய் சொன்னான். சரி, ஜென்ஸில் யாராவது கேட்போம், நவீன்ட்டு கேட்போம். சாத்தான் பொய் சொன்னானா உண்மையை சொன்னான்? ஓகே, நவீன் சொல்கிறாப்புல உண்மையை சொன்னார்னு சொல்லி வேறு யார்கிட்ட கேட்போம், இமான்கிட்ட கேட்போம். பொய் சொன்னான். ஓகே, இங்கே எது உண்மைன்னா சாத்தா பொய் சொன்னான்னு சொல்லி மெஜாரிட்டியாக என்ன சொன்னாங்கன்னா சாத்தான் பொய் சொன்னான்னு சொல்லி. ஒரே ஒருத்தர் மட்டும் உண்மையை சொன்னான் அப்படி சொல்லி சொன்னாங்க. உண்மை என்னன்னா சாத்தான் பொய் சொல்ல உண்மையை தான் சொன்னான். சாத்தான் என்ன சொன்னால் அதை நீங்கள் சாப்பிட்றதுனால என்ன பண்ண மாட்டீங்க, சாக மாட்டீங்க. சாப்பிட்டோன்னே நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா இந்த பழத்தை சாப்பிட்டோன்னே ஆதாம் ஏவாள் செத்தாங்களா? இல்லை. ரெண்டாவது உங்கள் கண்கள் திறக்கப்படும் சொன்னான். இங்கே வசனம் எழுதப்பட்ட 7ஆம் வசனத்தில் அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாட்சி பாருங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று. போதும். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வசனத்தில்? சாத்தா சொல்கிறா அவங்களுடைய நீங்கள் சாவதில்லை, அவங்க சாகலை. ரெண்டாவது உங்கள் கண்கள் திறக்கப்படும், அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. மூணாவது நீங்கள் தேவர்களை போல ஆவீர்கள். இங்கே வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவங்க நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டதுனால அவங்க நம்மில் ஒருவரை போல ஆனார்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அப்போ சாத்தா சொன்ன அத்தனையும் நடந்துச்சா நடக்கலையா? சொல்லுங்கள், சாத்தா சொன்ன நடந்துச்சா நடந்ததுங்க? அவன் அப்போ பொய் சொன்னானா? இல்லை, உண்மையாக தான் சொன்னான். இந்த பழத்தை நீங்கள் சாப்பிடும்போது நீங்கள் சாக மாட்டீங்கன்னு சொன்னால் அவங்க சாகலை. உங்கள் கண்கள் திறக்கப்படும் சொன்னால் அவங்க கண்கள் திறக்கப்பட்டது. நீங்கள் நன்மை தீமை அறிந்தவர்களாய் தேவனைப் போல ஆவீங்கன்னு சொன்னால் அதுவும் நடந்துச்சு. அப்போ சாத்தான் பொய் சொல்லலை. அப்போ ஆண்டவர் பொய் சொன்னாரா? ஆண்டவர் பொய் சொன்னாரா? ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்றதுனால சாகவே சாவீர்கள் சொன்னார். அப்போ ஆண்டவர் பொய் சொன்னாரா? ஆண்டவர் பொய் சொன்னாரா உண்மை சொன்னாரா? சொல்லுங்கள், ஜெயமட்ட கேட்போம். ஆண்டவர் உண்மையை சொன்னாரா பொய் சொன்னார்? ஆண்டவர் உண்மையை சொன்னார். அப்போ சாத்தா சொன்னது பொய்யா? இது ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் தான் உண்மையை சொல்லியிருக்க முடியும். இப்போ சாத்தா சொன்னது தான் உண்மை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ ஆண்டவர் பொய் சொன்னாரா? ஆண்டவர் பொய் சொன்னாரா? பொய் சொல்லுவாரா? நீங்கள் என்னம்மா நினைக்கிறீங்க? ஆண்டவர் சொன்னது உண்மையாக பொய்யா? லாஸ்ட்டில் உண்மையை தானே சொன்னார். அப்போ சாத்தா பொய் சொன்னானா? ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தர் தான் கரெக்டாக சொல்லியிருப்பாங்க. ஒன்று சாத்தா உண்மையை சொல்லிக்கணும், இல்லைன்னா ஆண்டவர் உண்மையை சொல்லியிருக்கணும். இப்போ சாத்தான் பொய் சொன்னானா ஆண்டவர் உண்மையை சொன்னான்னு நம்ம ஒத்துக்கலாம். இப்போ சாத்தான் உண்மையை சொல்லிட்டானா அப்போ ஆண்டவர் பொய் சொன்னார் தானே அர்த்தம். ஆண்டவர் பொய் சொல்லுவாரா? இல்லை. அப்போ என்னன்னா இதே நீயே சொல்லேண்டா, என்னதான் சொல்லேண்டான்னு நீங்கள் பார்க்குறது எனக்கு தெரியுது. இங்கே என்ன விஷயம்னா ஆண்டவர் சொல்கிறாரு இந்த பழத்தை சாப்பிடும் பொழுது நீங்கள் சாகவே சாவீர்கள். ஆனால் உண்மையில் அதோடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், எப்போ இந்த பழத்தை இவங்க சாப்பிட்டாங்களோ அந்த நாளில் தேவனுக்கும் மனிதர்களுக்கும் இருந்த உறவு பிரிக்கப்பட்டது. ஆதாம் ஏவாள் எப்போ வேணாலும் ஆண்டவர் ஆதாமை வந்து பார்த்தாரு. ஆதாம் ஏவாள் தேவனோடு கூட பேசினாங்க, பழகுனாங்க. அவங்களுக்குள்ள அந்த ஐக்கியம் நல்லா இருந்துச்சு. எப்போ இந்த பழத்தை சாப்பிட்டாங்களோ இவங்க ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆதாமேன்னு ஆண்டவர் கூப்பிடும்போது ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போ தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் இருந்த உறவு பிரிக்கப்பட்டது. இப்போ இங்கே ஆண்டவர் மரணம் என்று எதை தெரியுமா சொல்றாரு? கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில் இருக்கிற உறவு என்னைக்கு துண்டிக்கப்படுகிறதோ அதுதான் உண்மையான மரணம். அல்லேலூயா. நம்ம சாதாரணமாக மரிக்கிறதெல்லாம் ஒரு மரணம் கிடையாது. இன்னைக்கு இங்கே பூமியில் கண்ணை மூடுனா பரலோகத்தில் கண்ணை திறக்க போகிறோம். அது ஒரு மரணமே கிடையாது. என்னைக்கு மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்க உறவு பிளவுபடுகிறதோ, தேவனோடு கூட தொடர்பு கொண்டிருக்கிற மனிதன் தேவனோடு கூட தொடர்பு கொள்ள முடியாதபடி தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில ஒரு பிளவு உண்டாகிறதோ அதுதான் உண்மையான மரணம். அல்லேலூயா. அதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தை யாராவது எடுத்தவர்கள் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 14-15. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அல்லேலூயா. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாமல் காணப்பட்டவன் எவனோ அவன் அக்கினி கடலில் தள்ளப்பட்டான். அது என்ன எழுதப்பட்டிருக்கு? இரண்டாம் மரணம். அப்போ உண்மையான மரணம்னா எதுன்னா நம்ம சாகிறது மரணம் அல்ல, கடவுளை விட்டு நிரந்தரமாக பிரிந்து நரகத்தில் தள்ளப்படுகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான மரணம்.
அல்லேலூயா. நம்ம சாதாரணமாக சரீர ரீதியாக சாகிறது மரணம் இல்லை. தேவனோடு கூட தொடர்பு கொண்டிருக்கிற மனிதன் தேவனோடு கூட இருக்கிற தொடர்பை இழந்து கர்த்தரை பார்க்க முடியாமல், கர்த்தரோடு கூட பேச முடியாமல், தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில உண்டாகுகிற பிளவை தான் கர்த்தர் மரணம் என்று சொல்லுகிறார். இங்க ஆதாம் ஏவாளை பார்த்து நீங்க பழத்தை சாப்பிடும் போது நீங்க சாகவே சாவீங்கன்னு ஆண்டவர் சொன்னது என்னன்னா, இந்த நீ பழத்தை சாப்பிட்டன்னா உனக்கும் எனக்கும் இருக்கிற தொடர்பு துண்டிக்கப்பட்டுரும். எனக்கும் உனக்கும் இருக்கிற தொடர்பு துண்டிக்கப்பட்ட அது மரணத்துக்கு சமானம். அதுதான் உண்மையான மரணம் என்று ஆண்டவர் சொல்றார். அப்ப ஆண்டவர் இங்க சொல்லுகிற மரணம் சரீர ரீதியான மரணத்தை ஆண்டவர் சொல்லல. இங்க ஆண்டவர் மரணம் என்று சொல்கிறது, இந்த பழத்தை சாப்பிட்டா உனக்கும் எனக்கும் இருக்கிற கனெக்ஷன் கட்டாயிரும்ப்பா. கனெக்ஷன் கட்டாயிடுச்சுன்னா என் கூட நீ பேச முடியாது, பழக முடியாதது மரணம் என்று சொல்லுகிறார். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மிக்சி ஓடிக்கொண்டிருக்குன்னு வைங்களேன். நீங்கள் ஃப்ளக் பாயிண்டில் அந்த மிக்சி ஃப்ளக்கை குத்தி நீங்கள் சுவிட்ச் போட்டிருப்பீங்க. நீங்கள் அந்த ஒயரை கட் பண்ணிட்டீங்கன்னா மிக்சி சுத்தமா? அதுக்கப்புறம் இந்த மிக்சியால் வேலை செய்ய முடியாது. அந்த மாதிரி தான் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற உறவு துண்டிக்கப்பட்டா அதுதான் அது மனிதனால் செயல்பட முடியாது. அதுதான் மரணத்துக்கு சமானம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 8 வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 21:8. அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியில் கண்ணியில் கடலிலே முடிவடைவார்கள் என்றார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட பாவங்களில் ஈடுபடுறவங்கலாம் இரண்டாம் மரணமாகி அக்கினி கடலில் தள்ளப்படுவார்கள் எழுதப்பட்டிருக்கு. எப்போ மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கிற உறவு துண்டிக்கப்படுகிறதோ அப்பொழுது இப்போ சொன்ன இந்த லிஸ்ட்ல சொல்லப்பட்ட மாதிரி மனிதன் பாவியாய், விபச்சாரக்காரனாய், வேசித்தனக்காரனாய், அக்கிரமக்காரனாய், அநியாயக்காரனாய் மாறி கடைசியில் நிரந்தரமாய் அக்கினி கடலில் தள்ளப்பட்டு அவன் நித்திய மரணமாகிய அந்த இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடலில் தள்ளப்படுகிறான். அப்போ தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில உறவு துண்டிக்கப்படும் பொழுது அவன் அக்கினி கடலில் தள்ளப்படுகிறான். அதை தான் கர்த்தர் மரணம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, எது உண்மையான மரணம்னா கடவுள் கூட கம்யூனிகேட் பண்ணி கொண்டிருக்க நீங்கள், கடவுள் கூட பேசி கொண்டிருக்க நீங்கள், கடவுள் கூட தொடர்பில் இருக்கிற நீங்கள், என்னைக்கு கடவுளுக்கும் உனக்கும் இருக்கிற தொடர்பு துண்டிக்கப்படுகிறது அதுதான் உண்மையான மரணம் கர்த்தருடைய பார்வையில். சரீர ரீதியாக சாகிறது உண்மையான மரணம் கிடையாது. அதனால் எக்காரணம் கொண்டும் தேவனுக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கிற உறவு துண்டிக்கப்படாதபடி காத்துக்கொள்ளுங்க. எந்த காரணத்துக்காகவும் கர்த்தரை விட்டு நீ பிரியக்கூடாது. வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், சூறாவளிகளுடைய வாழ்க்கையில் வீசலாம், நீ எதிர்பார்க்காத சம்பவங்கள் நடக்கலாம். உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் தேவனுக்கும் உனக்கும் இடையில் இருக்க உறவை அது பாதிக்கக்கூடாது. அப்படி தேவனுக்கும் உனக்கும் இடையில் இருக்க உறவை ஏதோ ஒரு காரியம் பாதிச்சது சொன்னா நீ உயிருள்ளவன் அல்ல, நீ செத்து போயிட்டேன்னு அர்த்தம். என்னைக்கு கடவுளோடு கூட கம்யூனிகேட் பண்ணி கொண்டிருந்த நீ கடவுளை விட்டு பிரிஞ்சு இருக்கிறியோ அப்பயே நீ செத்துட்டேன்னு அர்த்தம். உனக்குள்ள ஜீவன் இல்லை. ஜீவாதிபதி உனக்குள்ள இருந்தா நீ அவரோடு கூட தொடர்பு கொள்ளாமல் இருக்க முடியாது. நீ அவருக்குள்ள தொடர்பு கொள்ளாமல் இருக்கிறேன்னு சொன்னா, அவரோடு உறவாடாமல் இருக்கேன்னு சொன்னா உனக்குள்ள மரணம் வந்துருச்சுன்னு அர்த்தம். கர்த்தருடைய நாமம் மகிமையடைவதாக. அப்போ எந்த ஒரு விஷயமும் கர்த்தரை விட்டு நம்மை பிரிக்காதபடி பாதுகாத்து கொள்ள வேண்டும், நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். எதுக்காகவும் ஆண்டவர் இழக்கக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், மரணமோ ஜீவனோ வருங்காலங்களோ எதிர்காலங்களோ தேவதூதர்களோ எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில் நிர்வாணங்கள் வந்தது, பசி வந்தது, நாச மோசங்கள் வந்தது, கஷ்டங்கள் வந்தது, கண்ணீர் வந்தது, வியாதிகள் வந்தது, ஏகப்பட்ட ஏமாற்றங்கள் வந்தது, ஏகப்பட்ட துரோகங்கள் வந்தது. எது வந்தாலும் கர்த்தரை விட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் பிரியல. தேவனுடைய அன்பை விட்டு எதுவும் அவனை பிரிக்க முடியல. ஏன்னா அவனுக்கு கர்த்தருக்கும் இடையில அந்த உறவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அந்த உறவு துண்டிக்கப்பட ஒரு பொழுதும் பவுல் இடம் கொடுக்கல. அதே மாதிரி யோபுடைய லைஃப்ல கூட பார்க்கிறோம். யோபுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்த நடுத்தருவில் உட்கார்ந்த பொழுது கூட கர்த்தருக்கும் அவனுக்கும் இருக்கிற உறவை துண்டிக்கும்படியாக சாத்தானுடைய மனைவி மூலம் பேசுறான். எதோ பண்ணி சாத்தான் கடவுளுக்கு அவனுக்கும் இருக்கிற உறவை துண்டிக்கும்படி அவன் பிரயாசப்படுகிறான். ஆனாலோ என்னை கொன்று போட்டாலும் கர்த்தர் மீது நம்பிக்கை இருப்பேன்னு சொல்லி அந்த சூழ்நிலையில் கூட யோபு சொன்னார். கடவுளுக்கு அவனுக்கும் இருக்கிற உறவை அவன் துண்டிக்க விடவில்லை. அவர் உயிருள்ளவராய் இருந்தார். எப்பெல்லாம் கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு துண்டிக்கப்படுதோ அன்னைக்கு நம்ம உயிருள்ளவர்கள் அல்ல, நம்ம செத்தவர்கள். இன்னைக்கு அப்படி யாராவது இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. நல்லா ஜபம் பண்ணிட்டு இருந்தேன், நல்லா பைபிள் வாசிச்சுட்டு இருந்தேன், கடவுளுக்கு எனக்கு உறவு நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போல்லாம் நான் ஜபம் பண்ணுறதே இல்லை, இப்போல்லாம் நான் பைபிள் வாசிக்கிறதே இல்லை, இப்போல்லாம் நான் ஆண்டவர் தேடுறதே இல்லை, நான் ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்டேன்னு நீ சொன்னா நீ செத்து போயிருக்கன்னு அர்த்தம். உன்னை உயிர்ப்பிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். மனம் திரும்ப ஆண்டவர்கிட்ட வந்துவிடு. கர்த்தருடைய நாமம் மகிமையடைவதாக.